இவன் சட்டை தானே தேய்க்கிறான், ஏதோ சமந்தாக்கு முதுகு தேய்க்கிற மாதிரி ஃபீல் பண்றான். ஹலோ சார், இங்க சொத்தப்பல்லு சேகர்ன்றது யாரு? எச்சி பல்ல மூடு, ஏதோ பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி அங்காடையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிற. இந்தா கொரியர் வந்திருக்கு பாரு உனக்கு. கொஞ்சம் படிச்சு காட்டுங்க தம்பி. டேய் ஊத்தாப்பம் மூஞ்சி, எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்குடா. கோச்சிக்காதீங்க தம்பி. ஊத்தாப்பம் மூஞ்சி சொன்னதுக்கு நீ தான்டா கோச்சிக்கணும், நான் ஏன்டா கோச்சிக்கு போறேன்? எனக்கு படிக்க தெரியாது தம்பி. நான் என்னமோ உன்னை படிக்க விடாம இந்த வேலைக்கு அமுச்சு வச்ச மாதிரி என்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. பிளீஸ் பிளீஸ் நீ ஏன் பிரிச்சு படிச்சு காட்டு தம்பி. உண்மையை மட்டும் பேசுறதுல நீங்க ஹரிச்சந்திர மாதிரி, வீரத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி, ஒற்றுமையா இருக்கிறதுல நெல்சன் மண்டேலா மாதிரி. உயிர் போன பிறகுதான் கண்டானம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க உயிரோடு இருக்கும் போதே லிவர் வேணுமா கிட்னி வேணுமா ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கிருக்கீங்க. நான் உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சதே இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க அறிவுல அண்ணா மாதிரி, நொந்து போனவங்களுக்கு நேசம் காட்டுறதுல ஒரு அன்னை திரேசாமா. சார், பாராட்ட கூட காதுல வாங்காம பாவாடை உள்ள கைய விட்டு நாடா இழுத்துட்டு இருக்கீங்களே, யார் சார் நீங்க? யார் சார் உங்களுக்கு இந்த லெட்டர் எழுதுனது? தலைக்கு மேல 110 டிகிரி வெயில், கையில 150 டிகிரி ஹீட், தேய்ச்சதையே தேய்ச்சி மடிச்சதையே மடிக்கிற பொழப்பு சார் என்னது. சார், நீங்க எத்தனையோ பேருக்கு கொரியர் கொடுத்திருக்கீங்க, ஆனா என்ன மாதிரி அயன் பண்றவனுக்கு என்னைக்காவது கொரியர் கொடுத்திருக்கீங்களா? சார் உங்களுக்கு வந்தா தானே சார் நான் கொடுக்க முடியும். புதுசா ஒரு சட்டையை போட்டு போனா எந்த கடையில வாங்குனீங்கன்னு கேக்குறாங்களே ஒழிய யார் அயன் பண்ணுனதுன்னு கேக்குறாங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? அதுக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட லெட்டர் தான் சார் இது. எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா? ஏண்டா டேய், பாகுபால் எடுத்த டைரக்டர் ரிலாக்ஸ் பண்ணாம அடுத்த பார்ட் எடுக்க போயிட்டாரு. அயன் பண்ற உனக்கு என்னடா ரிலாக்ஸ்?